கண்ணதாசன். உங்க பேருமா? யார் உங்க பையனா? ஆமா சார். கண்ணு தெரியாது அம்மாக்கு? அம்மா கண்ணு. எந்த ஊர் நீங்க? நாங்க விருத்தாச்சலம். இங்க என்ன பண்றீங்க? இங்க வியாபாரத்துக்கு வந்தோம். வியாபாரம் அப்புறம் கலெக்ஷன் பண்ணுவோம். அது மாதிரி கலெக்ஷன்னா காணிக்கை. எங்க பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு அதுல தான் சாப்பிடுறது, அதான் செலவு பண்றது, படிக்க வைக்கிறது. உங்க பொண்ணு ஒண்ணு இருக்கா? பொண்ணு ஒண்ணு படிக்கிறாங்களா? படிக்கிறேன். இதை வச்சுட்டு இருந்தீங்க, எனக்கு மனசு கேட்கல, அதனால பக்கத்துல வந்து சரி எது தேவைன்னா உங்களுக்கு என்ன தேவையோ கேட்டு போலாம். ஏதாவது தேவைப்படுமா உங்களுக்கு? தேவைப்படுதா? பொண்ணு படிக்கிறதுக்கு உதவி பண்ணா போதும். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா பண்ணியே தரேம்மா. நான் அதான் பார்த்தேன், எனக்கு மனசு கேட்கல, அதனால பக்கத்துல வந்து உங்க என் பேக் என்னாச்சு? பேக் அங்க சத்திரத்துல படுத்துருந்தோம். சத்திரத்துல யாரோ நைட்டு தூங்கையில எடுத்துட்டு போயிட்டாங்க சார். ஆதார் கார்டு, பேங்க் எல்லாம் அதுல இருக்கு. எல்லாம் இருந்துச்சு. ஓ எல்லாம் போ காணாம போயிடுச்சு. இப்ப ட்ரெஸ் கூட மாத்திர கூட ட்ரெஸ் இல்லையா? ட்ரெஸ் இல்ல. ஜங்ஷன்ல 100 ரூபாய்க்கு எடுத்தோம். சரி, நான் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன். சரியா? ட்ரெஸ் உங்களுக்கு சேலையும் உங்களுக்கு கைலி சட்டையும் எடுத்துறேன், தம்பிக்கு எடுத்துறேன். தம்பி பேர் என்ன? விஷ்ணுவர்தன். ஓகே ஓகே. பார்வை தெரியலனாலும் பொண்ணை படிக்க வைக்கிறதுக்காக கையேந்தி படிக்க வைக்கிறீங்க. பெரிய விஷயமா? உங்க மனசு இதா இருக்கு. ஏதாவது பிசினஸ் பண்ண வேண்டியதானே? பிசினஸ் ஏதாவது பண்ணலாம்ல? பண்ணலாம், நான் உதவி பண்றேன் உங்களுக்கு. அது மாதிரி பண்ணி கொடுங்க, பண்றோம். நாளைக்கு அம்மா அப்பா வந்து ஒரு பிசினஸ் பண்ணாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அது ஒரு மரியாதை, கௌரவமா இருக்கும். கௌரவமா இருக்கும். இந்த பையனும் இப்ப பெரிய பையன் ஆயிட்டானுங்க, அம்மா போய் கையேந்திராங்கன்னா மனசு வருத்தமா. நீங்க ஏதோ ஒரு அதே இடத்துல நீங்க வந்து ஒரு பிசினஸாவோ இல்ல ஏதோ ஒரு பொருள் வச்சு வித்தீங்கன்னாலோ. நாங்க பண்ணலாம். இந்த ஹெட்செட் இருக்குல்ல, அது வந்து 25 ரூபா சென்னையில. அழக்கூடாது. ஏன் அழுகுறீங்க? ஏமா அழுகுறீங்க? இல்ல சார், நீங்க வந்து உதவி செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒரு கூட பிறந்த அக்காவை நினைச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல அம்மா நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க ஒரு கண்ணு தெரியாம கஷ்டப்படுறீங்க. அது ஒவ்வொருத்தட்டி கையேந்திரப்ப உங்க பையன் மடியிலே இருக்கான். நாளைக்கு அவன் பாத்துக்கிட்டே இருப்பான், ஐயோ அம்மா கையேந்திராங்க, அழக்கூடாது. இங்க பாருங்க, அதுக்குதான் நான் இப்ப வந்து ஏன் உங்களை தேடி வந்து பேசுறேன்னா, நான் பணம் தரேன், என்ன ஒரு பிசினஸா பண்ணுங்க. சரியா? ஒரு ஊதுபத்தி வாங்கி வித்தாலும் சரி, இல்ல நீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ செய்யுங்க. உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. எப்ப நீங்க கண்ணீர் விடுவீங்களோ முழுசா நான் நம்புறேன். வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு பாருங்க. சரியா? அதே மாதிரி உங்க பொண்ணு படிப்புக்கு ஏதாவது உதவிகள் தேவைனாலும் தயக்கமே படாங்க, என் நம்பர் தரேன். சரியா? கண்ணை தொடச்சு விடுறான் பாருங்க பையன். தொடச்சு விடு. அம்மாவுக்கு தொடச்சு விடியா? அம்மாவுக்கு தொடச்சு விடு. ஆமா, உங்களுக்கு சுத்தமாவே தெரியாது. சுத்தமா தெரியாது. பரவாயில்ல, பிள்ளைங்க ரெண்டுக்கும் நல்லா தெரியுது இல்ல? ரெண்டுக்கும் நல்லா தெரியும். பரவாயில்ல, கடவுளுக்கு நன்றி, அது வரைக்கும் நன்றி. சரி, கவலைப்படாங்க. முதல்ல இப்போ உங்களோட அத்தியாவசிய தேவைகள், முதல்ல ட்ரெஸ் இல்லாம இருக்கீங்க, நான் சேலை சட்டை எல்லாம் தரேன். ஐயா நீங்க இதுல பணம் இருக்கு. சரியா? இது நீங்க ஊதுபத்தி வாங்கி வியாபாரத்தை தொடங்குங்க. சரிங்க சார். உங்களுக்கு தான் வந்து இதை வச்சு முதல்ல ஒரு முதலீடா வச்சு செய்யுங்க. பெரிய லெவல்ல நீங்க வர்றப்ப இதோட பெரிய உதவி உங்களுக்கு நான் செய்வேன். இதுல என்னோட நம்பர் இருக்கு. சரியா? சரிங்க சார். இதுல முதல் நம்பர் என்னோட நம்பரு. நீங்க எப்பனாலும் எனக்கு உங்க பொண்ணு படிக்கிறதுக்கு எப்பனாலும் எனக்கு நீங்க கால் பண்ணுங்க. கைலி சட்டை இருக்கு. சரியா? அம்மா இது சேலை இருக்கு. இது தம்பிக்கு ட்ரெஸ் இருக்கு. சரியா? சரியா? நீங்க பார்த்து அழக்கூடாது. இங்க பாருங்க, நீங்க சிரிப்பு, நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உதவி உங்களை தேடி வந்து செய்றேன். எனக்கு மனசு கேட்கல, அதனால நேர்ல வந்து உங்களுக்கு செஞ்சுட்டு போறேன். நீங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க உங்களை பார்த்து வளருவாங்க. நம்ம அம்மா அப்பா உழைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் சந்தோஷப்படுவாங்க. இந்த பாக்ஸ் இனிமே உங்களுக்கு வந்து முதலீடு பாக்ஸா இருக்கும். சரியா? கையேந்திர பாக்ஸா இருக்க கூடாது. சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி சார். அழாதீங்க, தைரியமா இருக்கும். உங்க புள்ள படிப்புக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். சரியா? பார்வையின்றி நீங்க வந்து இவ்வளவு வாழ்க்கை இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க உள்ள படிக்கிறதுக்காக செய்றீங்க. ஆனா தப்பே கிடையாது, உங்களுக்கு நான் உதவி பண்றேன். கடவுள் நேர்ல வந்து பண்ற மாதிரியே இருக்கு. உங்களை நான் வந்து கடவுளா தான் நினைக்கிறேன், ஒரு மனுஷனாவே நினைக்கிறேன். நல்லா இருந்தா போதுமா? சரி, கடவுள் தான் சார் எங்களுக்கு. கேக் பண்ணலாம் இருக்கு. இந்தாங்க, இதுல ஸ்நாக்ஸ் இருக்கு தம்பி, பிஸ்கட் எல்லாம் இருக்கு. கொடுங்க, சாப்பிடு. நீங்க நல்லா இருக்கீங்க, உங்க பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சார். எல்லாம் நல்லா இருந்தா, நீங்க எல்லாம் நல்லா இருந்தாலே எனக்கு சந்தோஷமா, வேற எதுவுமே தேவையில்லை. அதனாலதான் நம்ம கொஞ்சமா முதல்ல பணம் கொடுத்து முதல்ல கொஞ்சமா வாங்கி விற்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து இதை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணோன்னு திருப்பி ஒரு 500 ரூபா நான் தரேன் உங்களுக்கு. போயிட்டு வரட்டுமாமா? ரொம்ப நன்றி. நீங்க சந்தோஷமா இருங்க, சாப்பிடுங்க. சரியா? பாய், டாடா.